அதே போல உங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாயும், குத்தகை விவசாயிகளுக்கு மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று வாக்குறுதிகள். விவசாயிகள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நிதியமைச்சர் இப்பொழுது இந்த தொகையெல்லாம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்துவார் என்பதை பதிலுரையை தெரிவித்தால் போதும். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரே 5 ஆண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செஞ்சோம். மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 16 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு சிறு குறு விவசாயிகளுக்கு சுமார் 12,02,000 விவசாயிகளுக்கு 5,318.17 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவருடைய விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் விவசாய பெருடு மக்கள் கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 2021ஆம் ஆண்டு 16,43,000 விவசாயிகளுக்கு 12,110 கோடி விவசாயியுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி 100% கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசும் விவசாயிகளுக்கு கடன் 100% கடன் பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தீர்கள். அதற்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் பெறப்பட்ட பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யும் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அரசு அறிவிக்கப்பட்டு இருப்பது குறு சிறு விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய கடன் 75,000 வரை தள்ளுபடி. 75,001 ரூபாய் கூடுதலாக வாங்கியிருந்தாலும் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வெறும் 35,000 தான் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அனைவருக்கும் 75,000 ரூபாய்க்கு மேலனா 35,000 தான் தள்ளுபடி. இந்த அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இன்றைக்கு வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போதிய வேளாண் பயிர்கள் செய்ய முடியாம மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் விவசாய பணி மேற்கொள்ள முடியாது இருக்குது. இன்னைக்கு வேளாண் பணி இல்லாத காரணத்தினால விளைச்சல் பெற முடியல. இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யுங்க. பெரு விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா வறட்சியால விவசாயிகளுக்கு போதிய வருமானம் இல்லை. வருமானம் இருந்தால் தான் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியும். ஆகவே அவருடைய கஷ்டத்தை புரிந்து இந்த அரசு கடனை முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஒருவேளை முடியாவிட்டால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே அந்த கடனை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல பயிர் காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேதமடைந்த பேரிடர் காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகை இந்தியாவிலேயே அதிக அளவு நிவாரணத் தொகை விவசாயிகளுக்கு பெற்றுத் தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இங்க விட உங்களுடைய வேளாண்மை நிதி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. உழவன் செயலி அற்புதமான திட்டம், அதை தொடர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நம்முடைய விவசாயிகளுடைய நலனுக்காக இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இந்த திட்டத்தின் வழியாக விவசாயிகள் உர இருப்பு, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு, வானிலை அடிப்படையான வேளாண் அறிவுரைகள், வேளாண் இயந்திர வாடகை மையம் குறித்த தகவல்கள், பயிர்கள் சந்தை நிலவரம், வேளாண் அதிகாரிகள் வருகை தினமும் உள்ளிட்ட அனைத்து வேளாண் செயலும் இந்த உழவன் செயல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே நாங்கள் தொடங்கப்பட்டோம். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுவதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறீர்கள். இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த செயலை உழவன் செயலை பாராட்டி மத்திய அரசின் தேசிய மின் ஆளுமை விருது 2 முறை தமிழகத்துக்கு கிடைக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன்.